Hello students, example 1.3 பார்க்கலாம். Let A, B, C மூணு செட் கொடுத்துட்டாங்க. Then verify that A cross B union C is equal to A cross B union A cross C. இதுதான் ஃபைன் பண்ணணும். ஏன்றது வந்து நம்மளுக்கு A, B, C மூணு செட் கொடுத்துருக்கிறது வந்து டைரக்டா கொடுக்கல, நம்மளா எடுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? X belongs to natural number such that 1 less than X less than 4னு கொடுத்துருக்காங்க. இது எப்பயுமே எப்படி எடுக்கணும்னா, இல்ல பிலாங் ஆயிருக்கு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ன்றது எது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா கீழே ஈக்குவல் டு இருந்தாதான் அந்த நம்பரை எடுத்துக்கணும். ஈக்குவல் டு இல்லைன்னா இடையில இன்பிட்வீன்ல என்ன நம்பர் வருதோ அதை மட்டும் தான் எழுதணும். அப்போ இன்பிட்வீன் நம்பர்ஸ் என்ன? 2 and 3. ஏன்ற செட்டோட வேல்யூ இது. அடுத்து பி. பி என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் சச் தட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போ ஹோல் நம்பர்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ 0வை எடுத்துக்கலாம். 0 1 ரெண்டே நம்பர். அடுத்து சி. சி என்ன சொல்லியிருக்காங்க? சியும் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ன்றது 1 2 3. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லெஸ் தென் 3. எக்ஸ் லெஸ் தென் 3னா என்னென்ன நம்பர் வரும்? 1 and 2. ஏபிசியில் என்னென்ன செட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக இதில் வெரிஃபை பண்ணலாமா? ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சா பி செட்டில் உள்ள வேல்யூ எழுதலாம். 0 and 1 யூனியன் 1 and 2. இப்போ ரெண்டு யூனியன் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 1 2. அடுத்து இப்போ இதை ஏவோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏவோட செட் என்ன? 2 3 கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ 0 1 2. அப்போ அதை கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2ஓட 0. அப்போ ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். 2 0 2 1 2 2. அடுத்து 3 0 3 1 3 2. இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி. ஃபர்ஸ்ட் ஏ செட் எழுதிடலாம். கிராஸ் பி செட். இப்போ இது ரெண்டு கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 0 2 1 3 0 3 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏ கிராஸ் சி பண்ணலாம். ஏ கிராஸ் சி பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ செட் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடணும். கிராஸ் சியோட வேல்யூ. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் 2 1 2 2. அடுத்து 3 1 3 2. ரெண்டையுமே யூனியன் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி எடுத்து எழுதியாச்சு, ஏ கிராஸ் சி எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரெண்டையுமே யூனியன் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்? 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2. ஃப்ரம் 1 and 2ல இது செகண்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். From 1 and 2, A cross B union C is equal to A cross B union A cross C. Is verified. Next, second subdivision பார்க்கலாம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. First, left hand side A cross B intersection C. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிப்போம். பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். பி செட் என்ன? 0 1 இன்டர்செக்ஷன் சி செட் வந்து 1 2. இன்டர்செக்ஷனாக ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். அப்போ காமனாக இருக்க எலமெண்ட் என்ன? 1. அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி பண்ண போகிறோம். ஏ செட் என்ன? 2 3 கிராஸ் இன்டர்செக்ஷன் 1. அப்போ இதை இன்டர்செக்ஷன் பண்ணோன்னு என்ன கிடைக்கும்? கிராஸ் பண்ணால் 2 1 3 1. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பண்ணிடலாம். ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு செட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை கிராஸ் பண்ணோன்னா 2 0 2 1 3 0 3 1.
நெக்ஸ்ட் A cross C செட்ஸ் எடுத்து எழுதிட்டு அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும். 2,1 2,2 3,1 3,2 நெக்ஸ்ட் ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போ இன்டர்செக்ஷன் பண்ணோன்னா ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? 2,1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3,1 இருக்குது. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2 A cross B intersection C is equal to A cross B intersection A cross C is verified. நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ செட்ஸ் A B C கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து என்ன பார்த்துருப்போம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் பார்த்துருப்போம். 3 செட்ஸ்னால் என்ன பண்ணோம்னா இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3 செட் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு A cross Bக்கு மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். A cross Bக்கு மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுட்டோன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்கும்? 0,0 0,1 1,0 1,1 இது கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரோட சிஏ பண்ணணும். அப்போ 0,0 0,1 1,0 1,1 இதோட சின்ற செட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 0,0 0 நெக்ஸ்ட்டு 0,0 0,1 இதே மாதிரியே ஒவ்வொரு டேர்ம்ஸோடய மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3 டேர்ம்ஸ் வச்சு பண்ணுறது. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா ஆர்டர்டு ட்ரிபிளெட். 2 செட்ஸ் வச்சு பண்ணும்போது அதுக்கு பேர் என்ன? ஆர்டர் பேர். 3 செட்ஸ் வச்சு பண்ணும்போது ஆர்டர் ட்ரிபிளெட்ஸ்.